So guys, இன்னைக்கான வீடியோ உங்களோட ஃபேவரட் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் வீடியோ நண்பர்களே. இந்த அளவுக்கு ஒரு ஃபிஷ்ஷுக்கு நம்ம சேனல்ல இவ்வளோ நீங்க வெயிட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கடைசியா இந்த வீடியோ போட்டு 11 மாசம் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம். த ஆக்ஸலாட்டில் நண்பர்களே, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த வீடியோ தான் இது. லாஸ்ட் வாரமே ஆக்ஸலாட்டில் களம் இறங்கிடுச்சு, பட் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு guys. அதனால தான் என்னால் லாஸ்ட் வீக் வீடியோ கொடுக்க முடியல. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க. மகைஸ் ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்துரும் வீடியோ போட்டோம், அப்புறம் ஏமாத்திட்டாங்க. 2 மாசம் இல்ல 10 மாசம். ஆமா, ரொம்ப நாள் அப்பெல்லாம் கிடைக்கல. சீசன் வரல வெயில் வின்டர் வரணும். வின்டர் வந்து அதான் வின்டர் வந்தாதான் ஆக்ஸலாட்டல் வரும்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தா சம்மர்ல ஆக்ஸலாட்டல் வந்திருக்கு. என்ன கணக்குனே தெரியல நண்பர்களே. பல விதமான கலர்ல வந்திருக்கு. எல்லோ கலரு, பிளாக் கலரு, ஒயிட் கலரு. ஆமா, சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஒரே ஒரு ஆக்ஸலாட்டல் வாங்க போறது இல்ல, ஜோடியா வாங்க போறோம். இப்ப நம்ம வந்து இன்னும் நான் வாங்கல சரியா, லைவா உங்களுக்கு எல்லாமே ராவா அப்படியே காமிக்கிறேன். இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் டேங்க் செட்டப் பண்ண போறோம். டேங்க் செட் பண்ணி டேங்கை செட்டில் ஆக விட போறோம். டேங்க் செட்டில் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா கடைக்கு போயிட்டு நம்ம ஆக்ஸலாட்டல் லைவா வாங்கிட்டு போறோம் கைஸ். அந்த டேங்க் செட்டப் தான் வித்தியாசமா பண்ண போறோம். நீங்க பார்த்து கத்துக்கோங்க நண்பர்களே. இந்த வாட்டி எதையுமே நம்ம சாவ விடக்கூடாது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ண போறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் போனை போட்டு நைட்டு 12 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. இப்படிதான் பண்ணணும், நீ இப்படியெல்லாம் தப்பு பண்ணிருக்க, இப்படி பண்ணாதான் மீன் உயிரோட இருக்கும், அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான டேங்க் செட்டப் ஸ்டார்ட் பண்ண போறோம் நண்பர்களே. ஆமா கைஸ், இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஆக்ஸிலேட்டரை வாங்க போறோம். ஆக்ஸிலேட்டர் வாங்க போறோம் கைஸ். இன்னைக்கு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருந்த மீன் இன்னைக்கு கண்ணால பார்க்க போறோம் கைஸ். இது ஒரு ஃபீல் குட் வீடியோ கைஸ். அப்படியே கியூட்டா புளுக் என்ற ஆக்ஸலாட்டலை வீட்டிற்கு எடுத்து வர போறோம் நண்பர்களே. ஒரு பச்சை குழந்தை நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அதுக்கு கால் இருக்கும், கை இருக்கும், வால் இருக்கும், தலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அது மீனே கிடையாது, அது ஒரு மிருகம். ஸ்டிம்பு கிடையாது. ஸ்ட்ரிம்பா நண்பர்களே, நான் ஓடுதில்ல. எந்த ஸ்ட்ரிம்பு? எந்த ஸ்ட்ரிம்புன்னு யாருக்கு தெரியும்? இங்க பாருங்க கைஸ், இதெல்லாம் லாவா கற்கள். இந்த கல்லெல்லாம் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து செட் பண்ண நண்பர்களே. இப்ப டேங்கரோட இதெல்லாம் பாலடைஞ்ச நிலைமையில இருக்கு. இப்ப திரும்பவும் ரீஸ்டோர் பண்ண போறோம். ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ண போறோம். ஐடியா பிளான் எதுவும் பண்ணல, ஏன்னா ஆக்ஸலாட்டலுக்கு டேங்க் மினிமலிஸ்டிக்கா இருந்தா தான் சூப்பரா இருக்கும்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க. இடமாற்றம் கைஸ், 10 மாசம் பழைய தொட்டி, பாலடைஞ்ச தொட்டியை கழுவி பலன்னு மாத்த போறோம். பலன்னு மாத்த முடியுமா ப்ரோ? கண்டிப்பா மாத்திடலாம். தேங்காய் மட்டை இல்ல, சௌரி. எங்க ஊர்ல சௌரின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இதை எப்படி சொல்லுவாங்க நண்பர்களே? பாருங்க கைஸ், நம்ம பளிச்சுன்னு ஆக்கிட்டோம், புது டேங்க் மாதிரி ஆக்கிட்டோம். ஆக்ஸலாட்டல் டேங்கை வந்து நம்ம நார்மலாக செட் பண்ணுற மாதிரி அவுட்டோரில் எங்கேயுமே செட் பண்ண முடியாது, இன்டோரில் தான் செட் பண்ண முடியும். ரூமுக்குள்ளே செட் பண்ண போகிறோம் இப்போ. ஏசி போட்டா? ஆமாம், ஏசி போட்டு அது சொல்கிறேன். அது வந்து ஆக்ஸலாட்டில் வந்து நார்மல் சொல்லியிருப்போம்ல, வின்டர் சீசன்லாம் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆக்ஸலாட்டில் நம்ம அவுட்டோரில் கிளைமேட் டெம்பரேச்சர்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகிற இடத்துலலாம் வைக்க முடியாது. ஆமாம் கைஸ், அவனை ஏசி போட்டு தான் வளர்க்க வேண்டியிருக்கு. ஏசி வேணும், இல்லைனா சில்லர் வேணும். சில்லர் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஏசியும் காஸ்ட்லி தான். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். லாங் டைம் வரும் நண்பர்கள் ஆக்ஸலாட். வினோத்புரம் பின்னாடி கண்ணாடி தொட்டி தூக்கிட்டு வந்துட்டு பாகுபடி மாதிரி தனியாக. ஓய் வினோத்னா, கமான், வரலாம். கைஸ், நமக்கு தேவை கூட நம்ம சாதா 10க்கு 10 ஒரு சின்ன பெட்ரூம் தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸலாட்டுக்கு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபேன் போட்டு, லைட்டு, கப்போர்டு, அப்படியே அட்டாச் பாத்ரூமு, பாருங்க அனைத்து ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்கள். இங்க பாருங்க ஆக்ஸலாட்டல் பாத்ரூம் டூர் தெரியுதா? பாருங்க ஆக்ஸலாட்டலுக்கு டாய்லெட். இங்க பாருங்க ஆக்ஸலாட்டல் டாய்லெட் போனோம்னா இங்க போய் போவோம். ஷவர், ஆக்ஸலாட்டல் குளிக்கணும்னா இங்க குளிக்கலாம். அதே மாதிரி ஆக்ஸலாட்டல நம்ம பாத்துக்கிறதுக்கு தனியா ஒரு பக்கெட். ஆக்ஸிலேட்டர் படுக்கறனா இதுல படுக்கலாம். நார்மலா இதுல போவாங்க. வினோத்புரம் இதுல போறீங்களா? பக்கெட் ப்ரோ அது. கைஸ், எல்லாம் பக்காவா செட் பண்ணி கொடுத்தாச்சு. யாருமே குறை சொல்ல முடியாது கைஸ். இந்தியால யாருமே இப்படி ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி ஆக்ஸிலேட்டர் வளர்க்கறதுக்கு இந்த அளவுக்கு டெடிகேட்டடா ரூம், கக்கூஸ், பாத்ரூம் யாரும் செட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஆக்ஸிலேட்டர்ல பராமரிக்கிறது தனியா டெடிகேட்டட் ஆள் வச்சிருக்கோம். இங்க பாருங்க ஆக்ஸிலேட்டர் பாதுகாவலர். அந்த மீன் என்ன ஒரு பிரச்சனைனாலும் இவனை தான் தூக்கி போட்டு துவைக்க போறேன் கைஸ். இங்க பாருங்க நண்பர்களே, இவன் தான் நம்ம ஆக்ஸலாட்டல் பாதுகாவலன். அப்படி எல்லாரும் வந்தாச்சு. ரூம் டெம்பரேச்சர் வந்து 16க்கு வச்சிருக்கோம். ஆனா ஆக்ஸலாட்டுக்கு எவ்வளவு தேவை ப்ரோ? 20. ஆக்ஸலாட்டலுக்கு 16 to 20 டிகிரி செல்சியஸ்ல ரூம் இருக்கணும். நார்மலாவே இந்த ரூம் வந்து எங்க வீட்டு பேஸ்மெண்ட்னால குளுக்குளுன்னு தான் இருக்கும். இப்போ ஏசிலையும் நம்ம 16 தான் வச்சிருக்கோம். அதனால பக்காவா இருக்கும் ஆக்ஸலாட்டலுக்கு. நண்பர்களே, நம்ம இவரை எதுக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, ஆக்ஸலாட்டல் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறது. பட் இவன் பொள்ளாச்சிக்காரன். பொள்ளாச்சியில ஆல்ரெடி ஆக்ஸலாட்டல் வளர்த்து அதை பிரீடும் பண்ணிருக்கு. பிரீட் எப்படி பண்ணான்னு தெரியல. அதனாலதான் இந்த வாட்டி நம்ம 2 ஜோடி எடுக்கிறதுக்கு ரீசனே அதுதான். நம்ம கூட பிரீடர் இருக்காரா, அதனால அந்த 2 ஆக்ஸலாட்டலையும் பிரீட் பண்ணி இவன் குட்டி எடுக்கிறான்னு நம்ம பார்ப்போம்.
எடுப்பானா குட்டி போட வச்சிருக்கேன் ப்ரோ. எடுக்கலாம் இவனை குட்டி போட வைக்கும். நண்பர்களே, நம்ம அக்வாரியம் நம்ம ஆக்சலாட்டலுக்கு தேவையான டாப் ஃபில்டர் ஹேங் ஆன் ஃபில்டர்ல டாப் ஃபில்டரு, அப்புறமா அக்வாரியம் பிளான்ஸ் அது இதுன்னு நிறைய ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதை வாங்குறதுக்காக நியரஸ்ட் அக்வாரியம் ஷாப் வந்திருக்கோம் ஃப்ரான்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி குட்டி வச்சிருந்தோம், இது கொஞ்சம் பெருசு. கலட்டிட்டு மாட்டணும் சரியா? ஓகே. அழகா அப்படி அருவி மாதிரி பாயும்ல. ஆமா. ஓகே, இது எந்த குறவுன்னா இது மாட்டோம்டா. இதை மட்டும் மாட்டி விட்டா போறோம். பெரிய மான்ஸ்டர் வச்சிருக்கியா? கேட்ஃபிஷ் ட்ரிஃப்ட்வுட்டை வாங்கி நம்ம தான் ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சேன். இங்கே பார்த்தா ஆல்ரெடி இங்கே ப்ரோ வந்து மொத்தமாக ட்ரீட் பண்ண ட்ரிஃப்ட்வுட் டேங்க் ஃபுல்லாக வச்சிருக்கீங்க பாருங்க. பக்காவான டிசைனாக இருக்குது. அதில் இவ்வளோ நேரம் தேடி நாங்கள் ஒரு டிசைன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் புழுக்குன்னு இருக்கு. பாசி அப்படியே போடலாம்ல, கழுவிட்டு போடலாம். தேய்ச்சா போதும், அந்த பாசி மட்டும் போயிடும். அப்புறம் கலங்காது தண்ணி கலங்காது, அந்த பாசி நல்லா இருக்குது. அது ஃபுல்லாகவே ஆல்ரெடி செட்டில் ஆகிற ட்ரிஃப்ட்வுட் நண்பர்களே, அதனால பிரச்சனை இல்லை. நம்ம டேரெக்டாக ஆக்சலாட்டல் டேங்க்ல செட் பண்ணலாம். ஹேங் ஆன் ஃபில்டர் வாங்கியாச்சு, அப்புறமா ட்ரிஃப்ட்வுட் வாங்கியாச்சு, பிளான்ட் வாங்கியாச்சு. இனி வீட்டுக்கு போயிட்டு ஃபீட் பண்ணிடலாம். இனி வீட்டுக்கு போயிட்டு நம்ம டேங்க் செட்டப் ஆரம்பிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி சப்ஸ்கிரைபர் நண்பர்களே, அவன் நம்மள மாதிரி வீடு கடை ஃபுல்லாவே மான்ஸ்டர் வளர்த்துட்டு இருக்கானோ. நண்பர்களே பார்த்துருப்பீங்க, அடிக்கிற வெயில்ல போய் அக்வாரியம் ஷாப்ல இருந்து ஆக்சலாட்டலுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து டேங்க் செட் பண்ணலாம்னு பார்த்தா இங்க சூட்ல எல்லாரும் இங்க பாருங்க, ஒருத்தன் காலை உயர்த்திட்டு படுத்திருக்கான். அப்புறம் இங்க பாருங்க எல்லாரும் டயர்ல உட்கார்ந்துருக்காங்க நண்பர்களே. ஆனா எல்லா ப்ராடக்ட்ஸும் ரெடியா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? சொன்ன உடனே படுகிறீங்க गाइस. ட்ரிஃப்ட்வுட்டை பாருங்க, அப்படியே பல்லன்னு கருப்பு தங்க மாதிரி இருக்கா. தங்கத்தை நல்லா கழுவி வெள்ளியாக்க போறோம் गाइस. கருப்பு கலர் கட்டையை நல்லா கழுவியாச்சு. ஒழுவலுன்னு இருந்த கட்டை இப்ப கொஞ்சம் முழு நல்லா இருக்கு गाइस. ஆமா गाइस, இதுதான் அந்த வைரம் பாஞ்ச கட்டை. வைரம் பாஞ்ச கட்டையா? அப்புறமா இப்போ மண்ணு கழுவ போறோம் நண்பர்களே. தட்டு தங்க மண்ணு. இந்த மண் எவ்வளவு தூரம் நம்ம பளபளன்னு ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு பளபளன்னு ஆக்கணும். டேங்க் செட் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி கலங்கிச்சுன்னா ரொம்ப மோசமாயிரும். எவ்வளவு முடியுமா, எப்படியோ ஃபுல்லாலாம் கழுவ முடியாது. எப்படி இருந்தாலும் தண்ணி கலங்க தான் செய்யும். கலக்கு ஜரிக ஜெயில கலக்கு 4 பேர் சேர்ந்து மாவா கடைஞ்சிட்டு இருக்கோம். சின்ன வேலை 2 மணி நேரம் மணல் கழுவுற போராட்டத்துக்கு அப்புறம் நமக்கு தங்கமான மணலும் ரெடி, பல ட்ரிஃப்ட்வுட்டும் ரெடி நண்பர்களே. இப்போ உள்ள போயிட்டு மணலை தட்டி, மணலுக்கு மேலே செடியை வச்சு, செடிக்கு மேலே கல்லை வச்சு, கல்லுக்கு மேலே ட்ரிஃப்ட்வுட் வச்சு, ட்ரிஃப்ட்வுட் மேலே தண்ணியை ஊற்றி டேங்க் செட்டப் ஆரம்பிக்க போகிறோம். இல்லை முடிக்க போகிறோம். மங்களகரமாக மணலில் ஆரம்பிக்கிறோம். வாங்க கையை கொண்டு வாங்க கைஸ். அவங்க கையில் கொஞ்சம் கொடுங்க. அவருக்கு கைஸ் வியூஸே கை வந்துட்டு பாருங்க கைஸ். நல்லா கும்பிட்டுக்கோங்க. இந்த கைஸ் வளர்க்க போது நாங்க இல்லை, நீங்க தான் எல்லாமே. நீங்க தான் உங்களுக்காக வளர்க்கணும்னு உங்களோட கனவை நிஜமாக்க போறோம் இன்னைக்கு. நல்லா ப்ரே பண்ணிட்டு உள்ள போடுங்க கைஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுட்டு போடுங்க. முதல் முன்னுரிமை உங்களுக்கு தான். நல்லா ப்ரே பண்ணிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு. ஓகே உங்கள் சார்பாக போட்டாச்சு. நீங்க போடுங்க. நீ ஒரு கைப்படி. ஆக்சலாட்டல் பாதுகாவலர். இவர் என்ன மின் விளக்கு அமைப்பாளரா? மின் விளக்கு விளக்கு அமைப்பு. இப்போ வந்து நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணி நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். பாடிகாடி வந்தான். அப்புறமா உணர்த்துறோம் நம்ம. அவ்வளவுதான். ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு இப்ப நம்ம மணல் மேடை அமைக்க போறோம். நம்ம டேங்க் செட்டப்புக்கு ஒரு தூணா இருக்காங்க பாருங்க கைஸ். அவனே தூணு மாதிரி தான் இருக்கான். நண்பர்களே இங்க பாருங்க, மணல்லாம் பயங்கரமா செட் பண்ணியாச்சு. இங்க வந்து உள்ள வந்து பாருங்க பிளாட்டா செட் பண்ணிருக்கோம். உள்ள ஒரு பள்ளி நடந்து போன மாதிரி தடம் இருக்குல்ல கைஸ். இது நம்ம கூட இருக்க ஒரு பள்ளி பண்ண வேலை தான். இந்த பள்ளி இங்க வா நல்லி கைஸ். இதெல்லாம் ரொம்ப இங்க பாருங்க மழுக்குழுக்குன்னு ஸ்மூத்தான கல்லு. ஆக்சலாட்டல்லாம் இதுல தவழ்ந்து போகும் அழகா. இமயமலையில இருந்து உருண்டு வந்த கல் இது. நாங்க டேங்க் ஸ்கேப்பிங் பண்ணலாம், அக்வா ஸ்கேப்பிங். ப்ரோ நம்ம வந்து ஆக்சலாட்டலுக்கு வந்து ரோடு மாதிரி செட் பண்ணுவோம், நடந்து போற மாதிரி. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. அட நல்லா இருக்கு. இங்க ஃப்ரண்ட்ல வந்து பாரு. இது நல்லா இருக்கு. நல்லா தாங்க இருக்கு. எப்படி ஸ்டெமன் இருக்கா? செட்டா இருக்கா? ஆக்சலாட்டலுக்கான ஹைவே நண்பர்களே. அப்படியே வந்து சென்டர்ல வந்து இது ஆக்சலாட்டலுக்கு கோயில். எப்படி கோயிலோ மாஸ்கோ என்ன வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க கைஸ். அப்படியே ஆக்சலாட்டல் நடந்து வர்றதுக்கு ஆக்சலாட்டல் ஹைவே, சென்டர்ல ஒரு ப்ரேயர் பண்றதுக்கு ஒரு கோயில் மாதிரி ஒரு அமைப்பு. இது ஒரு மவுண்டன், குட்டி மவுண்டன். அப்புறம் இந்த சைடுல ஒரு மவுண்டன். இனி பிளான்ட்ஸ், இதுல ஒரு பிளான்ட், இதுல ஒரு பிளான்ட். எப்படி? அப்புறம் ப்ரோ மெயின் ஐட்டத்தை மறந்துட்டோம் ப்ரோ. ட்ரிஃப்ட்வுட் கரெக்டா இங்க வைப்போம் அந்த கோயிலுக்கு கிட்ட. எப்படி கரெக்டா இருக்கும்? சென்டர்ல வேலை அப்படியே வை. அப்பதான் அடி கேப்லோட போயிட்டு வரும். இப்படியா? அப்படிதான். அப்படியே நிக்கும். செமையா இருக்கிறே. அப்படியே நிப்பட்டி விடு. இங்க பாருங்க நண்பர்களே, குகை மாதிரி இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு டேங்கு. நான் ஏதோ கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ட்ரிஃப்ட்வுட் வச்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து தூக்கி காட்டுது நண்பர்களே. அப்புறமா பிளான்ஸ்
கக்கூஸ்குள்ள இருக்கு பிளான்ட். இல்லை பிளான்ட்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறான், அங்கே தான் வச்சிருக்காங்களா? தண்ணிக்குள்ள போட்டு சரி சரி. இதுதான் ஆக்சலாட்டலுக்கு தேவையான ஒன்று. குள்ளுன்னு இருக்கும் ஆம்பியன்ஸ். நம்ம பிளான்ட் எதுக்கு டேங்க்குள்ள வைப்போம்? ப்ரோட்டீனா? ஆமா ப்ரோட்டீன். ஒருத்தன் சொல்றான் ஆக்சலாட்டல் டேங்க்குள்ள செடி எதுக்கு வைக்கிறோம் தெரியுமா? அதுக்கு பசிச்சுன்னா இதை கடிச்சு சாப்பிடுமா. எங்க வைக்கலாம்? ஒன்று இதுக்குள்ள வைப்போம். ஆமா இதுக்குள்ள ஒன்று வைப்போம். வச்சு விடு. நண்பர்களே ட்ரிஃப்ட்டோட செட் பண்ணி 2 பிளான்ட்டை இன்னும் இந்த பிளான்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரிஃப்ட்டுக்குள்ள பிளான்ட் வச்சிருந்தோம். இப்போ அதை அப்படியே எடுத்து வெளியில வச்சிருவோம். சரி ஓகே. ஃபீல் குட்டாக இருக்கணும், அவ்வளோதான் நண்பர்களே. பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கொசன்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக இருக்கணுமோ அவ்வளோ மினிமலிஸ்டிக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன தம்பி அவன் மூட் அவுட் ஆகிட்டான்னா நேராக இதுக்குள்ளே போய் படுத்துடலாம். இவன் எப்படி ஜாலி மைண்டில் இருந்தால் நேராக அந்த கல்லில் போய் உட்காந்துடலாம். இல்லை அதுவும் பிடிக்கலன்னா இந்த கல்லில் வந்து உட்காந்துடலாம். கைஸ் நாங்கள் வந்து எல்லாமே அந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸ் எல்லாமே தரையில் இருக்கிற மாதிரி பார்த்து சொருகி வச்சிருக்கோம். அதனால ஆக்சிலேட்டர்லாம் எங்கேயும் குத்த வாய்ப்பு இல்லை. ஒரே நாளில் ஆக்சிலேட்டரில் நம்ம டேங்கில் ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த டேங்க் வந்து 150 லிட்டர்ஸ் வாட்டர் பிடிக்கும் நண்பர்களே. 150 லிட்டர்ஸ்ல நம்ம 80% தண்ணி வந்து புது தண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ இந்த புது தண்ணி 80% இந்த டேங்க்ல ஃபில் பண்ண போறோம். மீதி 20% ஆல்ரெடி நம்ம வீட்டில் சுப்பிரமணி தங்கமணி மான்ஸ்டர் டேங்க்ல செட்டிலான வாட்டர் இருக்குல்ல, அந்த தண்ணி யூஸ் பண்ண போறோம். புரியல? ஒன்றும் இல்லை, புது தண்ணி வந்து 80% யூஸ் பண்ணணும். மீதி 20% வந்து நம்ம சுப்பிரமணி தங்கமணி டேங்க். ஆனால் அதில் வந்து ஆல்ரெடி பாக்டீரியா அது இதுன்னு எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு மீனுக்கு தேவையானது. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அதோட விட போறது இல்லை நண்பர்களே. இது டெட்டாலா? பெட்ரோல், டீசல். கைஸ் இதுதான் அக்ராஃப்ளோவின். இதுவும் சப்ஸ்கிரைபர் தான் சென்ட் பண்ணி விட்டாரு. இந்த அக்ராஃப்ளோவின் இது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அந்த அக்ராஃப்ளோவின். இந்த அக்ராஃப்ளோவின் பவுடர் இந்த தண்ணியில் கலக்கணும்னா இப்படி ஆகும். சரியா? நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு கைஸ். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த டேங்க்ல ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் ml ஆஃப் அக்ராஃப்ளோவின் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேங்க்ல ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிருமா? கெட்ட பாக்டீரியா எல்லாமே செத்து போயிடும். கொன்றும். நல்ல பாக்டீரியா மட்டும் தான் இருக்கும். என்ன இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிருமா. இந்த நம்ம என்ன டிஷ்னாலும் இதை போட்டா போதும். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஓரளவு நிறைய விஷயம் தெரியல. ஓரளவு தண்ணியில கலக்கிறோமா இதை? இல்ல டேரக்டா டேங்க்ல செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேங்க்ல ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே இப்போ தண்ணி விடுவோமா நண்பர்களே? தண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு உங்களுக்கே தெரியும். யாரா ஏறு நண்பனே? தோற பேயா யார் அடிச்சா? நண்பர்களே நானும் பேய் வந்துட்டு நினைச்சேன். ஆல்ரெடி இங்க அமானுஷம் எல்லாம் நடக்குது தெரியுமா? கடைசி அமானுஷமா நடக்கிற டைம்ல அமானுஷத்தை கண்ட்ரோல் பண்ற சாமியாரே வந்துட்டாரு. குளுக்குளுன்னு இருக்கா? இங்க பாரு டேங்க் எப்படி இருக்கு. ஓகே அப்ப 4 ml போதும் மொத்த டேங்கும். 4 ml போடுங்க. சொல்ல போனா 3 கூட போடலாம். கசாயமா 3 போடுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. உள்ள வேற எதுவும் மீன்லாம் இல்லல்ல? இல்ல மீன் எதுவும் இல்ல. இனிதான் ரிலீஸ் பண்ண போறோம். ஓகேவா? அக்ராஃப்ளோவின் 4 ml போடுங்க. 400 லிட்டர் per hour ஏதோ போட்டுருக்கு. 400 லிட்டர் per hour ஆமா அப்படிதான் போட்டுருக்கு. கொஞ்சம் நிறைய டவுட் இருந்தனால கரெக்டா சப்ஸ்கிரைபரே போனை போட்டு பேசி முடிச்சிட்டோம் நண்பர்களே. அவர் எத்தனை மில்லி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரு. எல்லாம் கிருமி எல்லாம் இருந்தாலும் செத்து போயிருமா? டிஸ்இன்ஃபெக்ட். ஆமா எனக்கு கிருமி எல்லாம் செத்தாச்சு. ஒரு விஷ கிருமி பக்கத்துல இருக்கு, அதுக்கு தான் கொடுக்கணும். அவரு சொன்னது ஒண்ணு. தண்ணி ஊத்துமா? சரி தண்ணி ஊத்துமா. நண்பர்களே வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மந்திரவாதி கை ராசியான கைனால அவனை வச்சு தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ருபீஸ் என்ன என்ன மீன் இருக்கு? இவரு சால்ட் வாட்டர் டேங்க் இவன் வச்சு தான செட் பண்ணோம் மந்திரம்லாம் போட்டு. இல்ல சால்ட் வாட்டர் இல்ல மத்த இதுக்கு தான் மந்திரம். மத்ததுல இதுக்கு இல்ல நீ பண்ண ஞாபகம் இருக்கா? பண்ணத கடைசி எடுத்து வச்சு மந்திரம் பண்ணி எல்லாரும் கையில ஒவ்வொரு இது போட வச்சியா? நோத்தற வாங்க. உடைஞ்சா தயவு செய்து உடைக்கி உள்ளாரி உள்ள வச்சிரு. ஆமா இத 10 2 தடவை கீழ போடுடா. ஆமா பக்கத்துல சைத்தான் வர இருக்கா? உள்ளதுக்கு வச்சிரு. என்னன்னு தெரியல உளுந்துகிட்டே இருக்கு. எல்லாம் உளுந்து உடைஞ்சிட்டே இருக்கு. பக்கத்துல பெரிய சைக்கோ இருக்கு. சைக்கோவா? அதனால நம்ம மீனுங்க ஏதாவது உடைஞ்சி ஊத்துனா தண்ணி ரொம்ப சூடு. அதை கூல் படுத்துறதுக்கு தான் இப்ப போட்டுருக்கோம். இதான் கூலாவே மாதிரி தெரியல, கொஞ்ச நேரம் ஆகும். அந்த ஏசி ஓடுறது இங்க எனக்கு ஐஸ் கட்டி தண்ணி எல்லாம் ஊற்றி. நண்பர்களே ஆக்சலாட்டில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கதகதப்பா இருக்கு. அதை கொஞ்சம் டெம்பரேச்சர் என்னதான் ஏசி போட்டாலும் ரூம் டெம்பரேச்சருக்கு தண்ணி அடாப்ட் ஆகல, லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி அடாப்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து டேரக்டா போட போறோம். ஐஸ் வாட்டர்ல ஐஸ் கட்டி கியூப் உள்ளாடி இருக்கு. இங்கே பாருங்க எனக்கு கீழே போட்டு உடச்சிட்டேன். பக்கத்துல தெரியுதா? தூக்கிட்டு வருது தண்ணிக்குள்ள உடஞ்சி கிராக் ஆயிருக்கு. தெரியுதா நண்பர்களே? அது மண்ணு சக் பண்ணி எடுக்குமா? அப்படின்னு சக் பண்ணுமா? இன்ஜினை ஓட போறோம். என்ன நடக்குதுன்னு பாப்போம் கைஸ். நண்பர்களே இப்போ வந்து பிளக் இன் பண்ண போறோம். என்ன நடக்க போறது வேற தெரியல. வெடிக்கணும் சரி. தண்ணியில வேற முக்கிட்டானுங்க பிளக். 1 2 3 ஸ்டார்ட். சுவிட்ச் போட்டா போடு. தண்ணி ஃபில் பண்ணல, அதான் மேட்ரு. தண்ணி ஃபில் பண்ண ஓடும். இப்போ பாருங்க கைஸ் எப்படி தெரிக்குது. தண்ணி வெளியே ஊத்தாண்டா, மோட்டர் உள்ள மட்டும் ஊத்து. இப்போ ஓடும் நினைக்கிறேன். இது என்ன ஸ்பாஞ்ச் வெளியே ஓடு மேலே எலும்பல் இன்னும் என்ன போயிட்டு இருக்கு. வை
சக் பண்ணு நீங்க பாருங்க நண்பர்களே. உரிங்க வேணா நான் வாய் வச்சு சக் பண்ணுங்க. கமான் பேபி. ஓகே அவ்வளவுதான். இப்போ கைஸ் இப்போ அருவி பாய போகுது. ரெடி வந்துருச்சு. 1 2 3 4 ஸ்டார்ட். கிருப ராசா தங்கம் தம்பி கீழ இறங்கு. தண்ணி கீழ இறங்கு. தண்ணி கீழே இறங்குப்பா. தண்ணி கீழ இறங்கு. வந்துருப்பா ராசா. இந்த வந்தா ஜாரி வருது. ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வா நீ தடாம வரும். நான் வரல. டேய் வா. கையெல்லாம் போடாதே வரும். வர மாட்டேங்குது ப்ரோ. எங்க ஒரு சைடு அதுல ஏதோ ஒரு சின்ன லீக் இருக்கு. அந்த ஏர் அடிக்குது பத்தி அதை மட்டும் ரேட்டை டைட் பண்ணு. நான் வருவேன். அவ்வளவுதான். கமான் கமலா. இங்க வா. ஏய் ஸ்பீடா பாயுது. இங்க பாரு. அஸ்டிமோ. செமையா பாயுதுல. கரங்குது. கைஸ் இங்க பாருங்க. கரெக்டான லெவல்ல இருக்கு. எப்படி மெக்கானிசம் கரெக்டா ஒர்க் ஆகுது பாருங்க. இது அப்படியே சுத்துது. தண்ணி அப்படியே உரியுது. கீழ இருந்து மேல போகுது. அப்படியே அருவியா கீழே பாயுது. செமையா இருக்கு பாக்குறது. கைஸ் அப்படியே பாக்குறதுக்கு செமையா இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேங்க் செட்டப். அந்த இடத்துல அப்படியே அந்த தண்ணி பாயும் போது அப்படியே பாருங்க அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ ஆகுறது. செமையா இருக்கு கைஸ். இப்படி ஒரு டேங்க் பார்த்ததே இல்ல கைஸ். எப்படி பக்காவா இருக்கு பாருங்க. ஓ மை காட். காடு மலை முகடன்னு மொத்தத்தையும் ஒரே டேங்க்ல வச்சிருக்காங்க. மேல இந்த அருவி பாய்து உள்ள பத்தில உள்ள மொத்தம் மரம் பணங்களுக்கு. நான் மட்டும் ஒரு சின்ன மனுஷனா இருந்தா அப்போ உள்ள போய் பூந்து போயிருப்பேன். பூந்து ஆக்சிலேட்டர் உள்ள விளையாடுவாரு ஜாலியா. ஆமா கைஸ். ஆக்சிலேட்டர் நான் ஒரு ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டருக்கு பின்னாடி ஓடி போய் வாய் வழியா வெளியே வருவீங்களா சொல்றா அவங்கடா கோமாளி. நண்பர்களே அப்புறமா இட்ஸ் டைம் டு ரிலீஸ் தி அக்ரா ஃப்ளோவின். ஆக்சலாட்டலுக்கு அக்ரா ஃப்ளோவின். நண்பர்களே இதுல ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து என்கிட்ட 3 மில்லி விட சொன்னாரு. கரெக்டா எடுக்கிறேன். 2.5. நண்பர்களே அக்ரா ஃப்ளோவின் டேங்க் உள்ள இருக்க அனைத்து விதமான கிருமிகளையும் அழிக்கும் டிடர்ஜென்ட் ஏஜென்ட். டிடர்ஜென்ட் ஏஜென்ட்னா டிஸ்இன்ஃபெக்டன்டா? ஆமா டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஏன் பாரு இதே ஸ்னாப் போட்டுருக்க. புது டாக்டர் மருந்து போடுறாரு பாருங்க தண்ணி. ஓகே கைஸ் ரிலீஸ் பண்றேன் பாருங்க. கைஸ் உலகத்திலே தண்ணியில ஊசி போடாத நம்ம ஜெனிஸ்புரம் மட்டும் தான். என்ன ஓ ஆரா அப்படியே இறங்குது. 10க்கு 10 வேண்டாம் காப்பிரைட் வந்துடும் படம். நம்ம இப்பெல்லாம் காப்பிரைட் ஆகும். வரும். நண்பர்களே அப்படியே டேங்கை பாருங்க. செம்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான டேங்க் செட் பண்ணிட்டோம் நண்பர்களே. செமையா செட் பண்ணிட்டோம். இனி என்னன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஓட விடணும். 6 hoursல அதுக்கு மேலே ஆயிரும். ஏன்னா நம்ம இங்க இருந்து கிளம்பி நாகர்கோயில் போய் சிஎஸ் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஆக்சலாட்டல் தூக்கிட்டு வரணும். நண்பர்களே போலாமா? ஆமா நாகர்கோயில் போறோம். நண்பர்களே சரியான வெயில் நண்பர்களே. அப்படியே கரிஞ்சிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அடிக்குது வெயில். இந்த சம்மர் சீசன்ல ஆக்சலாட்டல் எடுக்க வந்திருக்கோம் பாத்துருங்க. விண்டர்ல தான் வரும், குளிர் தான் வரும்னு சொல்லி கடைசியா சம்மர் சீசன்ல வந்திருக்கோம் எடுக்கிறதுக்கு. பங்குனி வெயில் பொல்ல கட்டிட்டு அடிக்குது கைஸ். அந்த மாசத்துல தான் வந்திருக்கான். சரி அவனுக்கு கொடுத்து வச்சவன் ஏசி போட்டு தானே வைக்க போறோம். ஆமா அவனுக்கு ஏசி போட்டு தான் உட்கார போவோம். இன்குபேட்டர் மாதிரி இருக்கு. இது ஜம்ப் பண்ணுமா? ஃபுல்லா மூடி வச்சிருக்கு. பண்ணாதா? உயிரோட தான் இருக்கா கைஸ்? நம்ம தேடிட்டு இருந்த பள்ளி ப்ரோ ஏசி எல்லாம் போடல. என்ன ஏசி போட்டுருக்கல? மினி டப்பா போட்டுருக்கு. இங்க பாருங்க கைஸ். அது அவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு. இங்க பாருங்க ஐஸ் அது அப்படிதானே? 8 into 22 டிகிரி மெயின்டைன் பண்ணுவோம். நீ 6 into 18. ஆனா நண்பர்களே இந்த அல்பினோ பாருங்க. இந்த ஒயிட் கலர் இதுதான் பாக்குறதுக்கு HSL பள்ளி மாதிரியே இருக்கு. அவங்க வீட்ல செவுத்துல எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும்ல அந்த பள்ளி தான் இது. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ். அதையும் தூக்கி அதை எடுத்து தண்ணியில போறோம். அந்த பள்ளி தூக்கி தண்ணியில போட்டு இந்த மாதிரி என்ன ஆகும்? இந்த செவுத்துல ஒட்டிட்டு இருக்கும்ல அது 10 நிமிஷம் செத்து போயிடும். இங்க பாருங்க நண்பர்களே அல்பினோ பள்ளி. இங்க பாருங்க செமையா இருக்கு. தண்ணி பார்த்தா நடந்து ஓடிடுமோ? ஸ்லோவா தான் நடக்குமா? பாஸ் காது இங்க பாருங்க 2 கண்ணு புளுப்புளா இருக்கு. சரி விட்டுருங்க பாவம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது மீன். ஓடிடு. நம்ம வீட்டுக்கு எந்த பள்ளியை தூக்கிட்டு போலாம் இப்ப செலக்ட் பண்ண போறோம். எங்களுக்கு வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்து குட்டி போடணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? மேல் ஃபீமேல் அது எப்படி தெரியும்? வயிறு இருக்குல அந்த இந்த பகுதி வீங்க இருந்தா ஃபீமேல். கைஸ் வயிறு குண்டா இருந்தா ஃபீமேலா, குட்டியா இருந்தா மேல். எல்லை இல்லாத ஆதியே. நண்பர்களே ஒரு வழியா பல வருஷ கனவு நிறைவேற்றியாச்சு நண்பர்களே. நான் கனவு கண்டனோ இல்லையோ அதை விட நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. உங்களுக்காக பயங்கரமான ஆக்சலாட்டர்ஸ் 2 மேல் ஃபீமேல்னு பார்த்து வாங்கியாச்சு. மேல் ஃபீமேல் தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வால் இருக்குல்ல? ஆமா. காலுக்கு தாண்டின உடனே அந்த இடத்துல லைட்டா வீங்கி இருக்கும். ஓகே
சரி ஓகே. ஆனா இந்த ரெண்டுமே கண்டிப்பா அப்படி கொஞ்சம் பல்ஜா இருந்துச்சுன்னா அது மேலா? கரெக்ட். பல்ஜா இருந்துச்சுன்னா மேலு இல்லைன்னா ஃபீமேல். அவ்வளவுதான் நண்பர்களே. கொஞ்சம் பல்ஜா இருந்துச்சுன்னா மேல் இல்லைன்னா ஃபீமேல். அவ்வளவுதான் நண்பர்களே. இவர் என்ன சொல்றாருன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம போற வழியில இந்த சூடா இருக்கனால சூடை கம்மி பண்றதுக்கு 7up வாங்கி இதுக்குள்ள போட்டா கூலா இருக்கும். தண்ணி பாட்டில் கூலிங்க வாங்கினாலும் ஓகே தான். ஓகே. நான் இதுக்கு சொன்னா தண்ணி பாட்டில் வாங்கி வேஸ்ட் வீட்ல போய் நீங்களா குடிக்கலாம்ல, அதனால சொன்னேன். 7up வாங்கி உள்ள போட்டு கொண்டு போனா மீனும் குளு குளுன்னு இருக்குமா? எப்படி ரூபிஸ்? மக்களே, நீங்க ஆசைப்பட்டபடி நம்ம ஆக்சிலேட்டர் வந்து விட்டது. அவர் ரியாக்ஷன் கொடுத்தா சொல்லு. சூப்பர்ல நண்பர்களே, சரி நீ கூட தான் வந்த, கூட தான் தெரியாத மாதிரி அவன் தெரியாதா? தம்பி நீங்க வாங்க பாரு எப்படி பாத்திரிக்கை பள்ளி மீன். அவர் ரியாக்ஷன் சொல்லு சொல்லு. சிவத்துல இருக்க பள்ளி மாதிரி இருக்கு. ஆக்சிலேட்டர்ல ஒரு வழியா கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர்ல டைரக்ட் இவ்வளவு நாள் நம்ம ரிலீஸ் பண்ற மெத்தடே தப்போம் டேங்க்ல. ஆக்சிலேட்டர் இவங்க ஃபர்ஸ்ட் ஓடி மீனே தப்பு. எப்படி ரிலீஸ் இவ்வளவு நாள் நம்ம மீனை ரிலீஸ் பண்றது தப்பு. ப்ராசஸ். இப்போ எப்படி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மீனை ஃபர்ஸ்ட் டேங்க்ல ரிலீஸ் பண்ண முன்னாடி இது வந்து ஒரு தொட்டி, பச்சை தொட்டி, பக்கெட் தொட்டி, குட்டி தொட்டி நண்பர்களே. இந்த குட்டி தொட்டில வந்து நம்ம குட்டி ஆக்சிலேட்டர்ல தூக்கி வச்சு விட போறோம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இதுல ரிலீஸ் பண்ணி, அப்புறம் இதுல ஒரு 20 minutes வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி, அப்புறம் இதுல இருந்து இதுல ரிலீஸ் பண்ண போறோம். எதுக்கு டென்ஷன் ஆகுது? 20 மினிட்ஸா? 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பண்ண மாட்டோமா? சரி, Black எனக்கு, ஒயிட் உனக்கு. ஆமா, ஒயிட் எனக்கு. மக்களே, நாம் ஆசைப்பட்டபடி ஆக்சிலேட்டர் நம்ம கையில வந்து விட்டது. தெரியுதா गाइस? எங்க இருந்து வந்திருக்கு? வியட்நாமா? மெக்சிகோ ஆரிஜின் மெக்சிகோல இருந்து வரலாம். புளுக் புளுக் என்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் புளுக் புளுக். வினோத் புரோட் இருக்குது பிளாக் கலர் புளுக் புளுக். நண்பர்களே, இப்போ நம்ம 2 ஆக்சிலேட்டர்ஸையும் இதுல வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண போறோம். ஏன்னா இந்த டேங்க்ல இருக்க தண்ணியும் இந்த டேங்க்ல இருக்க தண்ணியும் சேம் தண்ணி நண்பர்களே. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி இதுல இந்த ஆக்சிலேட்டர் எடுத்து இதுல போட்டு இதுல 20 minutes வெயிட் பண்ணி அப்புறம் இதுல இந்த ஆக்சிலேட்டர் தூக்கி அதுல போடணும். போடாம ஃபர்ஸ்ட் இதுல ஜெனிஸ் புளுக் புளுக்கா புளுக் புளுக் விட ஒரு சலக் புளுக் வரும். நீ பெரும் கலைஞ சுதந்திர இளைஞனா? நமக்கு தெரிஞ்சது பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன். ரகசிய கலைஞன் ஆரோக்கிய கொண்டு உலகத்தை வென்று. ஓகே நண்பர்களே, அப்புறம் ஒண்ணு சொன்னாரு. எப்படின்னா இந்த கவருக்குள்ள இருக்குல்ல தண்ணி. ஆமா, இந்த கவர் அவருக்கு சலக் புளுக்க பாருங்க. ஃபில்டர்ல ஆக்சிஜன் இந்த தண்ணிக்குள்ள இருக்குல்ல, இந்த தண்ணியும் நம்ம தண்ணியும் மிக்ஸே ஆகக்கூடாது. அப்படியே ஒரு சொட்டு கூட இதுல இருக்க தண்ணி இதுல வரக்கூடாது. வெறும் மீன் மட்டும் தான் வெளியே வரணும். பள்ளி வெளியே வருது. அமெரிக்கால இருக்க வேண்டிய பள்ளி வெளியே வருது பாருங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க வேண்டிய ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்க கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கூட எதுவுமே இல்ல. தொடச்சி பெட்ஷீட் இருக்கா? பெட்ஷீட்லாம் வேண்டாம். ஓகே பாருங்க நண்பர்களே, நான் சொன்னேன் டைனோசர் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. அக்ரெசிவ்ல அவருக்கு பிடிச்ச தெரியுது. ஓகே பாரு, மீன் எடுத்து அவருக்கு வைரஸ் இல்ல, அது வைரஸ். அவருக்கு வைரஸ் இல்ல. கிஸ் பண்ணியற அவருக்கு வைரஸ் அதுல பரவாயில்லை. கையில சோப் போட்டு தான் எடுக்கணும்னு சொன்னாரு. அவர் கிஸ் பண்ணி ஒண்ணு இல்ல பொறுக்கி இவன் வந்து தண்ணிக்கு வெளியில இருப்பான், தண்ணிக்கு உள்ளாடி இருப்பான். சரி ஓகே, நீ பக்கத்துல வர, அதுல பயப்படாம. ஓகே ஜாமூன் போடுறல கவர் எடுத்துங்க. அப்படியே ஒரு சொட்டு தண்ணி வெளிய வரும். நான் கையில சோப்பு போட்டுட்டு தான் இது பண்ணணும்னு சொன்னா. ஆமா, அவர் வாயில கிஸ் எல்லாம் முடிக்கிறார். வாயில என்னதெல்லாம் போட்டாரு யாருக்கு தெரியும்? வாயில ஒண்ணும் போடல, எல்லாம் வாயில சோப் போட்டு கழியாச்சு. வாயில எப்படி சோப்பு போட்டு கழுவி நான் கழுவு பாக்குறேன். நண்பர்களே, ஆக்சிஜன் போட்டு நம்ம ருபீஸ் சொன்ன மாதிரி புளுக் புளுக்கையும் சலுக் புளுக்கையும் இந்த பக்கெட்ல இன்னும் 20 minutes மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் இதெல்லாம் செட் ஆனதும் இதுல இருந்து பிடிச்சி நம்ம மெயின் டேங்க்ல ரிலீஸ் பண்ண போறோம். அதான் ஃபைனல் ப்ரொசீஜர். மந்திரம்லாம் டைம் எல்லாம் பாத்துறியா? நல்ல நேரம். அவன்கிட்ட கேட்காத தயவு செய்து போடு. ஓகே கைஸ், நம்ம போடவே நல்ல நேரம். நம்ம மனசு பொறுத்து தான் எல்லாம். நீ சலுக் புளுக்கு முடிச்சு புளுக் புளுக்கு செமையா இருக்கு நண்பர்களே. கைஸ், ஒரு வழியா ஃபைனல் இங்க பாருங்க. ஆக்சிலேட்டர்ல வந்து தரையிலே உயிர் வாழும் ஆம்பிபியன். வரே வா, சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது. கைஸ், செமையா அப்படியே ஜம்ப் பண்ணி போன சீனை பார்த்துருப்பீங்களா? வேற மாதிரி இருந்துச்சு. வினோத்துறை பண்ணீங்க உங்க புளுக்கு புளுக்க. சலுக் புளுக்கு சலுக் புளுக்கு பள்ளி டைப், பள்ளி வெரைட்டி. அப்படி பிடிச்சி போயிடும். ஓகே கைஸ், நம்ம பையனை விட்டுலாம்ல, அவனுக்கு நல்லதா ஒரு பேர் வைங்க கைஸ். சலுக் புளுக்கு பிளாக் மான்ஸ்டர்.
சலக்கு புழுக். பாருங்க அவன் பிளாக் கலர் தேடி போயிட்டு இருக்கான். பிளாக் கலர் தேடி இங்க போன ப்ரோ பச்சோந்தி மாதிரி ப்ரோ மறைஞ்சிட்டான். பாறை கிட்ட தெரியும். பாறை கிட்ட இருக்கு. கலரே தெரியல பாருங்க. அவனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். 2 கண்ணு கிட்ட தெரியும். செமையா இருக்கு பாருங்க. காதுல டிராகன் மாதிரி. ஐயோ அது என்னது? இங்க பாரு. ஃபெதர் மாதிரி எல்லாம் பறக்குது. எல்லாம் பறக்குது தெரிக்குது. இங்க பாரு. இதுதான் கியூட்டா இருக்கு. அங்க மேலே வருகிறது. வேற மாதிரி என்ன ஃபுட் ஐசின் எடுத்துட்டு போயிட்டான். கப்பீஸ்லாம் சாப்பிடுவோம். இது ஹண்ட்லாம் பண்ணி சாப்பிடுவோம். கப்பீஸ்ல நிறைய போடுங்க. கைஸ் இது வந்து வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன். செமையா இருக்கு. காதெல்லாம் பயங்கரமா இருக்கு. பொம்மை மாதிரி இருக்கு அப்படிதானே? 2 கலர் தான் உண்டாரு. இல்ல இன்னொரு கலர் இருக்கு. என்ன கலர்? இது என்னடா பண்ணுது? இங்க பாரு ரவி. இங்க பாரு ரவி. மறையறது பாரு. மலையேறி போறான் பாரு. ஏய் தம்பி. ஏய் செமையா பண்ணுதுல. ஏய் இது நார்மல் பிஹேவியர் தானா? என்னத்தனா ஃபோன் பண்ணி கேட்கணுமா? ஆமா கேளு. அந்த 2 ஒண்ணுமே. அது நேரத்துல வந்துட்டு போச்சுல அவை மேலே. இதுல வந்து வாயை பிளந்து அப்படியே கடிச்சிட்டு போச்சு. சரி சரி. ப்ரோ ஆக்சிலேட்டர்ல டேங்க்ல மேல வந்துட்டு போகுது. ஏதோ நார்மல் தானா? அது நார்மல் தான். நார்மல் தான். ஓகே ப்ரோ. இப்பதான் நிம்மதியா இருக்கு. வேற அந்த ஏதாவது பண்ணுமா அப்படி செலவெல்லாம் விரிச்சிட்டு? செலவெல்லாம் இருக்குன்னா ஐஸ் போட்டு விடுங்க, ஐஸ் போட்டு விடுங்க. சரி சரி ஐஸ் டெம்பரேச்சர் இதா இருக்கும். சரி சரி அதான் செலவு நல்லா விரிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் போட்டு விடுங்க சரிங்களா? சரி ஓகே 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 ப்ரோ ஓகே. இங்க பாருங்க காட்டுக்கு ராஜா தனியா கல்லுக்கு மேல போய் உட்கார்ந்துருக்கான். அது ஒளிஞ்சிருக்கு ராஜா. கல்லு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும்டா அதுல போய் இருக்குது. வேற மாதிரி கருப்பு ஆக்சலாட்டில் வெள்ளை ஆக்சலாட்டில். நண்பர்களே வழக்கம் போல இவர்களுக்கு என்ன நேம் வைக்கலாம்? நண்பர்களே சொன்ன மாதிரி ஆக்சலாட்டில் சலக்கு புழுக் புலுக் புலுக். எனக்கு புலுக் புலுக்குன்னு அந்த நேம் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தான் சலக்கு புழுக்குன்னு சொல்றான். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச நேமை ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா லாஸ்டா நடைபெற்ற மாபெரும் விளையாட்டு போட்டி. டேய் வார சின்ன தம்பி விளையாட்டு போட்டியில் யார் வின்னர் முதல்ல? 3 பேருக்கு நடுவில் தான் போட்டிங்கிற மாதிரி கன்னியாகுமரி கடல்ல போய் நடத்தி உங்ககிட்டே யார வின்னர் நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நம்மள கடல் ரசாய் விட்டுட்டு போயிட்டாவா, அதனால அவங்க பிரைஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. இல்லைன்னா அவர் டம்மியா இருப்பாரு. இறங்கி பிடிச்சிங்க பாரு. இன்னும் புண்ணு கூட ஆறல. அடிபட்டது பாரு. அப்படி லாஸ்ட் வீடியோல சேலஞ்ச் வின்னர் வினோத் ப்ரோ தான். அதனால அவருக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 5000 ரூபீஸ். செலவு உண்டா கிடையாது. வரேன் கைஸ். டவர் இல்லையா? போயிட்டு வரோம் ஹோட்டலுக்கு போவோம். ஓகே கைஸ் 5000 சொன்ன மாதிரி கொடுத்தாச்சு. அடுத்தது ஏதாவது சேலஞ்ச் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.